Hello, all. Vanakkam, Perak. Welcome to the show. RCB versus CSK, one of the matches of the tournament. சின்னசாமியில் ரிவர்ஸ் ஃபிக்சர் முடிஞ்சிருச்சு. சேப்பாக்கில் வச்சு சிஎஸ்கேவை கன்வின்சிங்காக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஆர்சிபி. இன்னைக்கு ரிவர்ஸ் ஃபிக்சர் நடக்க போகுது நாளைக்கு சின்னசாமியில். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைவல்ரிஸ் இன் ஐபிஎல். உங்கள் ஃபேவரட் ஆர்சிபி, உங்கள் ஃபேவரட் சிஎஸ்கே, யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள். உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்லனே. ஆல்வேஸ் நீங்க ஆர்சிபி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் இவங்க ஜெயிச்சுப்பாங்க, ஒரு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி தான் போயிருக்கே ஒழிய இட் ஹஸ் நெவர் கான் டு ஒன் சைடு இன் ஈதர் வேஸ் அரவுட் ஹோம் அண்ட் அவே. ஸோ கன்வின்சிங்கா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஜெயிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே ஸ்டில் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் தேர் காம்பினேஷன் ரைட். பட்ஸ் நியூ கேம், நியூ டே. இன்னொன்னு சொல்றேன், இது பழைய மாதிரி வந்துட்டு அந்த பேட்டிங் க்ளோரியா இந்த பிச்சு இல்ல. ஆனஸ்டா சொல்றேன் நான், இட் ஹஸ் பீன் சேலஞ்சிங் ஃபார் த பேட்ஸ்மேன். ஆர்சிபி வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் தோத்தாலும் இந்த bowlers have stepped up வெல்ல. லாஸ்ட் மேட்ச் பயங்கரமா க்ளோஸா போச்சு, 2 ஓவர்ல 18 ரன் கொண்டுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். கொண்டுட்டு அன்பார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் த கேம். ஸோ திஸ் அ பேட்டில் ஆன் ஹேண்ட்ஸ். இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் அ லாஸ்ட் மேட்ச் வித் ஆர்சிபி ஒன் அகேன்ஸ்ட் ராயல்ஸ். பேட்டிங் செகண்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்க ஆர்சிபியோட ப்ராப்ளமே ஹோம் கேம் தான். இப்போ லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச ஒரு கான்பிடன்ஸ்ல வந்திருப்பாங்க. தேர் ஆல்சோ இன் வெரி மச் இன் கன்டென்ஷன் டு எண்ட் அப் இன் அ குவாலிஃபயர் ஸ்பாட். தே வில் கம் பேக் வித் கான்பிடன்ஸ். இங்க வந்துட்டு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 205 ஃபார் 5 ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். தட் இஸ் ஒன்லி டைம் 200 has been reached in Bangalore. Imagine after 8 innings, even though ஒரு மேட்ச் இந்த 14 ஓவர் சைடா போச்சு, இந்த 14 ஓவர்ஸ்லயும் 95 தான் அடிச்சாங்க. ஸோ the batsman has been finding it slightly tough in all phases against the bowlers. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா that is 194 for 9. That is Rajasthan Royals versus RCB. Highest chase 170 for 2 GT versus RCB. So average first innings score வந்து 170, average second innings score 183, and average winning score 191. That is drastically dropping down from 209 to 191 compared to last season to this season. இப்ப பாருங்க, வின் ஃபேக்டர் அப்படின்னா இந்த பேட்டிங் ஃப்ரம் 12 to 20, which team is going to do the beef up job from 12 to 20 after setting it up in 11 overs. அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ the லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபி 111 for 5, ராஜஸ்தான் 74 for 6. தட் இஸ் ரீசன் தே ஒன். அதுக்கப்புறம் இங்க ஸ்பின்னர்ஸ் எக்கானமி எப்படி போடுறாங்க, பர்டிகுலர்லி இந்த பிக்சர்ஸ் லைக் திஸ். ஸ்பின்னர்ஸ் எக்கானமி பாத்தீங்கன்னா 7 overs 60 runs 1 wicket ராயல்ஸ். ஆர்சிபி 8 overs 62 runs 2 wickets. லாஸ்ட் மேட்ச் சால்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆள்ல இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் தட் ஓப்பனிங் ஸ்லாட் அலாங் வித் விராட் கோலி, ஃபாலோட் பை படிக்கல், ரஜாத் பட்டிதர், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட். Is it going to be the toss-up between Jacob Bethel and Romario Shepherd to get it in the middle order? பெத்தல் எங்க வேணாலும் ஆடுவாரு. இல்ல, எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்டோட bowling ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரொமாரியோ ஷெப்பர்ட். Both won't be a bad choice because Romario Shepherd is a destructive power hitter, followed by Krunal Pandya, who really stepped up with an unbeaten 74, followed by Joshua Silver, Bhuvneshwar Kumar, and Yash Dayal. இம்பாக்ட்ஸ் ஆஃப் சுயா சர்மா எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. They've got the combination. They've been playing so well. சிஎஸ்கே எப்படி போகணும் அப்படின்னா, they are not going to disturb the opening pair of Ayush Matre and Sheikh Rashid. Let that stay on. Number 3 is going to be Sam Curran. Finally, they found that he's the ideal man to bat at number 3. 4 is going to be Deval Brevis. ஜடேஜாவை இறக்குனாங்க 4. ஜடேஜாவை தயவு செஞ்சு பின்னாடி வச்சுக்கோங்க. 4 டிவால் பிரேவிஸ். 5 they have to get Vansh Bedi. அந்த எந்த சந்தேகம் கிடையாது. This is a chance for you to give an do an experiment rather than unfortunately failing Deepak Huda. Then Shivam Dube, Jadeja, Dhoni, Anshul Kamboj, Noor Ahmed. And it's a right time to give Ellis a go on a pitch which is conductive for fast bowling ahead of Patirana. அது அவங்க பண்றாங்களான்னு தெரியாது. And the impacts up is going to be Khalil Ahmed. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 11 to 20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னு இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் தி டாப் 4 ஆஃப் சால்ட், விராட் கோலி, பட்டிதர் அண்ட் படிக்கல், இங்க உங்களுக்கு யூ காட் ஜித்தேஷ் சர்மா, யூ காட் ஈதர் ஜேக்கப் பெத்தல் ஆர் ரொமாரியோ ஷெப்பர்டு, யூ காட் டிம் டேவிட், யூ காட் குணால் பாண்டியா. தேர் ஆல் ஸ்கோரிங் ரன்ஸ். எந்த சந்தேகம் கிடையாது. இவங்க நம்பர் 5 வன்ஷ் பேடியை கொண்டு வருவாங்களா இல்ல தீபக் கூடாவே இருப்பாரா தெரியாது. சிவம் தூபே அன்பார்ச்சுனேட்லி ஸ்லைட்லி ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஜடேஜா has been scoring but is not being destructive. பாவம், அதுக்கப்புறம் தோனி வந்து எல்லா மேட்சும் கடைசியில் அடிக்கிறாரு. டெஃபினட்டா இந்த 11 to 20 பீஃப் அப் ஜாப் ஷூர் ஷாட்டா அவங்களுக்கு இருக்கு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆர்சிபிக்கு ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நல்லா போடுறாரு. ஜடேஜா இஸ் நாட் ஈவன் போலிங் இஸ் கோட்டா ஆஃப் 4 overs. இந்த சுயா சர்மா சூப்பரா போடுறாரு, எக்கனாமிக்கலா போடுறாரு.
குணால் பாண்டியாவும் எக்கனாமிக்கலா போடுறாரு. அன்பார்ச்சுனேட்லி ஈவன் தோ சிஎஸ்கே வாஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் அப் வித் ஸ்பின் வெப், இந்த வருஷம் ஒர்க் ஆகல. ஆர்சிபி will have a edge on that as well, even though they have not done well in the home matches. The last game would have given them a confidence. They will go with a 52-48 edge against சிஎஸ்கே. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, ரெண்டு மேட்ச் சிஎஸ்கே நான் தப்பா சொல்லிட்டேன், இந்த தடவை நான் சிஎஸ்கே தான் சொல்ல போறேன், சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுதுன்றீங்களா? சிஎஸ்கே நான் சொல்லியே ஒரு 6-7 இது தப்பா சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் தப்பா தான் சொல்லியிருக்கேன். 5 சொல்லியிருக்கேன் தப்பா சிஎஸ்கேக்குன்னு. திருப்பியும் சிஎஸ்கே சொல்றேன், இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். போன வாட்டி வந்து அது அப்படி ஒரு மேட்ச் மழை பெஞ்சு குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்ற ஒரு மேட்ச் ரெண்டு பேருக்குமே. சிஎஸ்கேக்கு ஒரு ரன் ரேட்ல தான் போச்சு போன தடவை. இந்த தடவை வந்து ஐ திங்க் தில் கோ வித் ஹாப்பி மெமரிஸ் ஃப்ரம் சின்னசாமி. சிஎஸ்கே ஆர் வின்னிங் திஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போயிடா அப்படியே ஃபேண்டசி எடுங்க. இதை நார்மலா நான் கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் டு நோ யுவர் எக்ஸ்பர்டிஸ். ஆணித்தரமா சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்றீங்க. இஸ் தேர் எனி ரீசன் யூ ஆர் சேயிங் வை தே வில் வின்? எனி பிளேயர் யூ ஃபீல் இஸ் கோயிங் டு கம் அவுட் சக்சஸ்ஃபுல் பிஃபோர் ஐ கோ ஃபார் திஸ் ஃபேண்டசி இன் யுவர் இல்ல, எக்ஸ்பர்டிஸ்? மிடில் ஓவர்ஸ்ல ரன் வராம இருந்துச்சு. இப்போ அந்த பிரவிஸும் சாம் கரனும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இந்த வென்யூல அவங்களும் நல்லா ரன் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தோனி வந்து சின்னசாமியில நல்லாவே ஆடி இருக்காரு அவரு. அதனால ரன் 190 போன வாட்டியே போஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அப்படி பண்ணதே இல்லை. இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச மேட்ச் கூட தடுத்தர் மாதிரி தான் ஜெயிச்சாங்க. ஸோ 190 போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் they can go beyond 200 நான் நினைக்கிறேன். சேஸ் பண்ணும்போதும் அப்படிதான். ஸோ ஒன்ஸ் தே டூ தட், அந்த பவுலிங் போன தடவை ஃபெயில் ஆயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி நேத்தன் எல்லிஸும் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஐ திங்க் தோனிஸ் கேப்டன்சி அண்ட் பவுலிங் சேஞ்சஸ் வில் மேக் தம் ஒர்க். மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. Sorry, that is what exactly I wanted to know. You're given your reason. You're spot on with that. Deval Brevis and Sam Curran coming up. You know anything can happen. Salt is back, so Salt pick பண்றேன். விராட் கோலி வந்து ஒரு முடிவோட இருக்காரு, அவரை பிக் பண்றேன். ஜார்ஜ் ஹேசல்வுட் ஹஸ் பீன் அமங் விக்கெட்ஸ், அவரை பிக் பண்றேன். டிவால் பிரிவிஸ் எல்லா மேட்சும் பிக் பண்ணிருக்கேன், இந்த மேட்சும் பிக் பண்றேன். அண்ட் அனதர் பிக் ஃபார் மீ இஸ் நூர் அஹமட். இந்த பிச்சு கொஞ்சம் நிக்குது, எக்ஸ்பெக்ட் நூர் அஹமட் டு கம் இன் டு த பார்ட்டி. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பில் சால்ட், ஜார்ஜ் ஹேசல்வுட், டிவால் பிரிவிஸ் அண்ட் நூர் அஹமட். நீங்க உங்களோட 5 பிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாம் கரன் தான். போன மேட்ச் நல்லா ஆடினாரு, செஞ்சுரி அடிப்பார்னு நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. நாளைக்கும் ஐ திங்க் ஹி ஷுட் ஹேவ் அ குட் கேம். ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்திரே அடிக்கிறாரு, அப்புறம் அவுட் ஆயிருந்தாரு. பட் நாளைக்கு என்னமோ அடிப்பாருன்னு தோணுது. ஸோ அவரு செகண்ட் பிக்கு. கலீல் அஹமத் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அமாங் விக்கெட்ஸ். ஸோ கலீல் அஹமத் மூணாவது பிக்கு. ஆர்சிபியில் வந்து புவனேஸ்வர் குமார் விட முடியாது, நல்லா போட்டிருக்காரு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ரஜத் பட்டிதார் அடிக்கவே இல்லை போன மேட்ச், அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு. நாளைக்கு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் புவனேஸ்வர் குமார், ரஜத் பட்டிதார். அந்த சைட் கலீல் அகமது, ஆயுஷ் மாத்ரே அண்ட் இவர் சாம் கரன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ் பீரா. ஸோ இந்த மேட்சை பற்றி சொல்லிட்டீங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைவல்ரிஸ் இன் ஐபிஎல் எவர். காவேரி டர்பி, இதை வந்து நீங்கள் ஆர்சிபின்னு வழக்கம் போல உங்களுடைய இதை காமிச்சிட்டீங்க பாசத்தை. நான் வந்து சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பீடா. எல்லாமே சொல்லிட்டோம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ரொம்ப வைட்டல் பாயிண்ட். தட்ஸ் இன்க்ளூஷன் ஆஃப் சாம் கரன் அண்ட் ரிவால் பிரேவிஸ். இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் வந்துட்டு ஷைக் ரசிட்ட சொல்லிடணும், நீ ஒரு பக்கம் ஏன்னா சாம் கரனும் அடிச்சுதான் ஆடுறாரு, டிவால் பிரேவிஸும் அடிச்சுதான் ஆடுறாரு, ஆயுஷ் மத்ரேவும் அடிச்சுதான் ஆடுறாரு. போய் ஷைக் ரஷீத் நீ 11 ஓவர் வரைக்கும் செட்டில் பண்ணு, எனக்கு 110 115 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடு, 11 ஓவர்ல நான் ஒரு 90 ரன், ஒரு 95 ஃபார் 2 நான் வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் if I can take the score to 200, I'm telling you, if CSK bats first, if they score 200, they've got a massive chance to win. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட்ஸ் நாட் தட் சீயிங் த ஸ்டாட்ஸ். அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி அந்த ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா, டிசியோடையும் ஜிடியோடையும், they put a below par score of 100 and less than 170, which you are not going to defend, even though it is going to be challenging for the batsman. 190 உங்களுக்கு மினிமம் வந்தே ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா, சிஎஸ்கேவோட பெர்ஸ்பெக்டிவ், they have to bat first. அதை பண்றாங்களான்னு தெரியாது. ஆர்சிபி இஸ் டூயிங் எவ்ரிதிங் வெல். இப்ப இந்த மேட்ச் அவங்க தோத்தாலும் கூட, இட்ஸ் கோயிங் டு பி a wake up call for them to see what they can do in the next few matches. Nothing is going to spoil their chances of getting into the qualifier spot. I'm not only talking to the playoffs, but ideally they would want to close the deal by winning this game. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எப்பவுமே வந்துட்டு இந்த ரெண்டு டீமும் ஒரு மேட்ச் இங்க ஒரு மேட்ச் அங்க அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. இது அந்த மாதிரி நடக்குதா இல்லைன்னா ஆர்சிபி இஸ் கோயிங் டு வின் போத் த கேம்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். வில் கம் பேக் அண்ட் டூ த ரிவ்யூ விச் டீம் ஹஸ் கம் அவுட் சக்சஸ்ஃபுல் இன் திஸ் கேம். Whether RCB has put one foot forward for qualifier, but CSK has come back and restored their pride. We'll come and do a review with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.